அகமகிழ யோகா வழங்குகிறார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். இப்போ கடந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னா யோக கலையில் ஒரு கடற்கரையில் நிற்கும் போது வீசக்கூடிய அலைகள் தான் வந்து ஆசனங்கள். அடுத்த கட்டம் ஒரு மைய பகுதி ஒன்று இருக்குது, அதுதான் மனம் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ ஆசனங்களுக்கு அடுத்த கட்டம் அப்படின்றது என்னங்க? ஆசனங்கள் அப்படிங்கிறது உடல் ரீதியான விஷயம். இப்போ யோகா அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது நீங்கள் பல கட்டங்கள் தாண்டி போய் ஆகணும். உடலை சுற்றி இருக்கக்கூடிய பிராணன் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு பயிற்சி வந்துடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லெவல் இதை தாண்டி மைண்டு வருது, மனசு வருது. இப்படி படிப்படியாக உள்ளே போகிறோம். அதனால் முதல்ல உடலை சரிப்படுத்துறதுக்கு ஆசனத்தை சொல்கிறோம். அடுத்தது மூச்சை சீர் பண்ணுறதுக்கு பிராணாயாமம், மூச்சு பயிற்சிகள் சொல்கிறோம். அதன் பிறகு மெல்லமாக நம்மளை உள்நோக்கி போக விடாமல் தடுக்கக்கூடிய நம்ம உணர்வுகளை உள்ளே இழுக்கிறதுக்கு பிரத்யாகாரம், வித்ட்ராயல் ஆஃப் சென்சஸ்ன்னு சொல்லுவோம். நாங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் நமக்கு இருக்கிற ஈடுபாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளிழுத்து மாற்றணும். அப்போ தான் மனம் வெளியில் வரும். ஆசனங்கள், பிராணாயாமம், பிரத்யாகாரம், அதுக்கப்புறம் தாரணான்னு சொல்கிறோம். தாரணா அப்படின்னா ஒரு லிட்டில் டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். நம்ம எல்லாருமே ஒரு தவறான முடிவில் என்ன இருக்கிறாங்கன்னா, தியானமும் அப்படின்னு போயிட்டாலே அது கான்சன்ட்ரேஷன் பற்றி பேசுகிறாங்க. மன ஒருநிலைப்படுத்துதல் கிடையாது. மனசு அதுவாக ஒழுங்குபட்டு ஒரு விஷயத்தில் தானாக போய் உட்கார்றது தான் தியானம். தானாக ஒடுங்கினால்தான் அது தியானம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தில் மனசை நிறுத்தி பழக்கப்படுத்தணும். அந்த இடம் தான் கான்சன்ட்ரேஷன். அங்கே வர்ற பொழுது தான் இந்த பிரத்யாகாரா, தாரணா, இந்த விஷயங்கள்லாம் வருது. தாரை அப்படின்னு சொல்கிறோம். தாரைன்னா நான் நீர் தாரைன்னு சொல்கிறோம். நிறையா தண்ணி இருந்ததுன்னா டக்குன்னு ஊற்றும், அப்படியே கண்டினியூட்டியாக. தண்ணி போக போக சொட்டு சொட்டாக ஊற்றும். அதே எண்ணெயை ஊற்றி பாருங்கள், கடைசி வரைக்குமே கம்பி மாதிரி அந்த இது இல்லாமலே ஆமாம், தைல தாரா அப்படின்னு. அது மாதிரி முதல்ல பிட்டா சின்னதாக கான்சன்ட்ரேஷனை நம்ம கற்றுக்குவோம். ஏதாவது ஒரு பொருள் மேலே நிறுத்தி பிறகு தொடர்ச்சியாக அது இடையீடு இல்லாமல் வரும்பொழுது அந்த தாரணையே என்னவா மாறிடுது, தியானமாக மாறிவிடுகிறது. அந்த இடத்துக்கு வரும்பொழுது தான் மனம் நேரடியாக செயல்பாட்டில் இறங்குது. அது வரைக்கும் பயிற்சி அளவில் தான் இருக்குங்கய்யா. ஆசனங்கள், அதுக்கப்புறம் பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, அதுக்கப்புறம் தியானம். 5 நிலைகளாக இந்த யோக கலையை பிரிக்கலாமா? 8 நிலைகள் இருக்குங்க மொத்தம். ஆமாம், அஷ்டாங்க யோகா அப்படின்னு தான் இதுக்கு பேர். இதில் 8 அங்கங்கள் இருக்குது. இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், அடுத்தது சமாதி அப்படின்ற 8 அங்கங்கள். இன்னொரு முறை சொல்லுங்களேன். இயமம், அடுத்தது நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இல்லை இந்த இயமம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு சோஷியல் டிசிப்ளின். யோகா கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்க வாழ்கிற சமுதாயத்தில் அவங்க ஒரு முறையான ஒரு நடத்தை உள்ள நபராக இருக்கணும். அவருக்கு கேரக்டர் இருக்கணும். ஃபர்ஸ்ட் குருவை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்களோ? கட்டாயமாக. அந்த கேரக்டர் இல்லை அப்படின்னா அவரால் யோகா பண்ணுறதுக்கு தகுதி உள்ளவராகவே அவங்க யாரும் நினைக்கிறதில்ல. அதனால் அகிம்சை, சத்தியம், எதையும் திருடாமல் இருக்கிறது, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாமல் இருக்கிறது, இதுதான் யோகா கற்றுக்கிறவங்க பயிற்சி பண்ண வேண்டிய முதல் பயிற்சி. இதுதான் இயமம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி சோசியல் டிசிப்ளின் ஒருத்தருக்கு வந்ததுக்கப்புறம் செல்ஃப் டிசிப்ளினுக்கு வரணும். சரியான நேரத்துக்கு எந்திரிக்கணும், தன்னைத்தானே சரியாக வைத்துக்கொள்ளணும், தன்னுடைய மனதை தானே தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி தன்னை பற்றி டிசிப்ளினை கொண்டு வர்றது நியமம். அப்போ இயமம் முடியணும், நியமம் முடியணும். இதுக்கப்புறம் தான் உடம்பை சரி பண்ணுற ஆசனங்கள். அதுக்கு பிறகு மூச்சை சரி பண்ணுறதுக்கு பிராணாயாமம். அப்படி தான் வரிசை நியமிக்கப்பட்டிருக்கு. நேர்கள் கேட்டது கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட் வழங்கிய அகமகிழ யோகா தின சிறப்பு நிகழ்ச்சி. வழங்கினார் தஞ்சாவூர் யோகா பயிற்றுனர் வே. பொய்யாமொழி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் கும்பகோணம் முத்து சைக்கிள் மார்ட். யோகா தினத்தை ஹார்ட்ஃபுல்னஸ் தியானத்தோடு கொண்டாடுவோம். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். வெங்கடேஸ்வரன் அவர்கள்.